எங்க ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், ஏன் சோகமா இருக்கீங்க? செத்து போன எங்க ஆயா வலி ஞாபகம் வந்துச்சுமா. அடடா. எங்க ஆயா வலி இருந்த வரைக்கும் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு கொடுக்கும், சக்கரவள்ளிக்கிழங்க பொரிச்சு கொடுக்கும். அதெல்லாம் ஒரு வாழ்க்கைமா. அது சரி, இப்ப என்ன பண்ண உங்க ஆய நினைப்பு போகும்? வீட்டில் மரவள்ளிக்கிழங்கு இருக்கா பாரு, இல்லை சக்கரவள்ளிக்கிழங்கு இருக்கா பாரு, அதில் என்ன செஞ்சு கொடுமா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. டைரக்டா ஏதாவது செஞ்சுதானு கேட்காம இப்படி சுத்தி வளைச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. மரவள்ளி கிழங்கு புட்டு இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களா? மரவள்ளி கிழங்குல நிறைய மண் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம் தனியா. தோல் சீவிய மரக்கிழங்குகளை நாலா கட் பண்ணிட்டு அதுல இருக்கிற நரம்ப தனியா எடுத்துருங்க. இப்ப மரவள்ளி கிழங்குகளை நல்லா இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. திருவி வச்சிருந்த மரவள்ளி கிழங்குகளை நல்லா பிழிஞ்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை அப்படியே ஆவி காட்டணும்னா சொத சொதன்னு ஆயிடும். இதோட நம்ம ஒரு 3 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நம்ம இப்படி அழுத்து பார்த்தோம்னா கொழுக்கட்டை பதமும் வரணும். அதே மாதிரி இது மாதிரி உதிரி உதிரியாவும் இருக்கணும். இப்ப இட்லி பானையில ஈர துணி போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த மரவள்ளி கிழங்கு புட்டு இதுல போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவி காமிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு புட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு. வெந்த புட்டை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு திருவிய தேங்காய் நான் ஆட் பண்ணிருக்கேன். இதோட இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன். இதோட 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமா ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான், சூப்பர் ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி. வீட்டுல பசங்களுக்கு இந்த ஹெல்தியான புட்டை செஞ்சு கொடுங்க. உங்களுக்கான விடுகதை: கண்ணீர் இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி, அது என்ன?